Hi friends, welcome to my channel. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என் கம்பெனியில் பிளாக் ஸ்லாப் லோட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். லோட் பண்ணி இந்த கண்டெய்னர் சென்னைக்கு போகுது. இது ஸ்லாப்லாம் கட் பண்ணி பாலிஷிங் பண்ணி வச்ச ஸ்லாபெல்லாம் இங்கே ஸ்லாப் இருக்கும். ஸ்லாப் கலர் ஒரு கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கலருக்கு தகுந்த மாரி ரேட் எப்படின்னா கலருக்கு தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். அது ஸ்கொயர் பிட் கணக்கில் தான் ரேட்டு கொடுக்குறாங்க. பாருங்கள், இது பிளாக் கலரில் நல்லா அழகாக இருக்குது. நிறைய ஸ்லாப் கட் பண்ணி வச்சுருக்காங்க. கட் பண்ணி எப்பவுமே ஸ்டாக் வச்சுருப்பாங்க கம்பெனியில். ஸ்டாக் வச்சுட்டு தேவையான போது எந்தெந்த ஸ்லாப் கஸ்டமர் கேட்குறாங்களோ அந்த ஸ்லாப்பை பேக் உட் பேக்கிங் கொடுத்து அழகாக உட் பேக்கிங் பண்ணி கண்டெய்னர் லோட் பண்ணுவாங்க. எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் பண்ணுறாங்க. எதுவுமே லோக்கலில் எதுவுமே சேல்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. எல்லாமே எக்ஸ்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் ஃபாரின்ஸ் தான் போகுது. ஸ்லாப் ஒரு ரகம் ஒரு ஏரியாவிலேருந்து ஒரு ரகம் வருது. கல் அதை கட் பண்ணி கேங்ஸா மூலயமா கட் பண்ணி அதை ஒரு ஸ்லாபாக பாலிஷிங் பண்ணி எபாக்சி பண்ணிவிட்டு பாலிஷிங் பண்ணுறாங்க. இது க்ரைன் ஈஓட்டின்னு சொல்லுவாங்க. இது 10 டன் வரைக்கும் கெப்பாசிட்டி இருக்குது. இதோட கம்பெனி நேம் பெடோ. இது பிரிட்டன் பாலிஷிங் மிஷின் 21 ஹெட்டு இருக்குது இந்த பாலிஷிங் மிஷின். இது வழியாக ஸ்லாப் உள்ளே போய் பாலிஷிங் ஆகும். பாலிஷிங் பண்ணி மிஷின் ஒரு மோட்டரும் 22 மோட்டரை வச்சு பாலிஷிங் பண்ணிகிட்ருக்காங்க. பார்க்கணும், இந்த தெரியல டிஸ்பிளேயில் தெரியும் 22 ஹெட்டு இருக்குங்க. இந்த 22 ஹெட்டு ஒரு டேட்லேயும் கிரைண்டிங்க்கு பாலிஷிங் பண்ணுற டைப்பில் ஒரு ப்ரெஷ் வைப்பாங்க. வச்சா எல்லாத்தையும் பாலிஷிங் பண்ணிட்டு அது நான் அப்பரில் காட்டுறாங்க எப்படி இருக்குது. இந்தமாரி பாலிஷிங் பண்ணி இது ஸ்லாப் லோட் பண்ணுறதுக்கு ட்ராலி. இது இந்த மிஷினை கண்ட்ரோல் பண்ணுற பேனல் கண்ட்ரோல் பண்ணி. இது பேக் வியூ மிஷினோட பேக். ஸ்லாப் அவுட்புட் எப்படி இது அவுட்புட் எல்லா ஸ்லாப்பும் லோட் பண்ணும். இது எபாக்சி மிஷின். எபாக்சி இதில் எபாக்சி போட்டு பாலிஷிங்க்கு அனுப்பிவிடுவாங்க. இந்தமாரி எபாக்சி போட்டு நெட்டிங் பண்ணுவாங்க. ஸ்லாப் ஏதாவது கிராக் விட்டுருந்தால் நெட்டிங் பண்ணுவாங்க. இது கேன்ஸா மிஷின். எல்லா ஸ்லாப்பையும் இந்த மிஷினில் தான் கட் பண்ணுவாங்க. ஸ்லாப் 2 மிஷின் இருக்குது. கேன்ஸா மிஷின் 2 மிஷின். இது ஃபயர் ஷாப். இது கல் வரது ஒரு சைஸாக இருக்காது. அதை சைஸ் பண்ணி எட்ஜ் கட்டிங் பண்ணும். இது பேர் ஒயர் ஷாப் சொல்லுவாங்க. ஒயர் ரோப் மூலமாக இந்த டைமண்ட் ரோப் மூலமாக கட் பண்ணும். இது பென்டா ஒர்க் மிஷின். இது பென்டா ஒர்க்னா இது ஒரு 4 ஸ்லாபை கட் பண்ணும். சின்ன பிளாக்காக இருந்தால் கேங்ஸால் போட முடியாது. அதனால் இது ஒயர்ஸால் கட் பண்ணுவாங்க. இந்த ரோப்போட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா அது டைமண்ட் ரோப். இது க்ரைன் பிளாக் லோட் பண்ணுறது. பெரிய பிளாக் அன்லோட் பண்ணிவிட்டு வைக்கிறது. இது 60 டன்னு, அது 30 டன் கெப்பாசிட்டி. இது கட்டர் மிஷின். ஓல்டு கட்டர் மிஷின். இப்போ கட்டர் மிஷின் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. இது ஹேண்ட் பாலிஷிங். பெரிய ஸ்லாப்லாம் வந்தால் பாலிஷிங் மிஷினில் ஸ்லாப்பில் பாலிஷிங் பண்ண முடியாது. அதனால் ஹேண்ட் பாலிஷிங் மிஷின் மூலமா பாலிஷிங் பண்ணுவாங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது மார்பிள் கேங்ஸா. மார்பிளில் கட் பண்ணுற மிஷின். இப்போ எதுவும் மார்பிள் கேங்ஸா லோடு இல்லாதால எதுவும் கட் பண்ணுறதுக்கு கிடையாது மிஷின்.
இது வந்து டிஓடி தான், ரிலேட் 1010 தான். அது வந்து அட்வான்ஸ் மாடல், இது வந்து ஓல்டு மாடல். இதெல்லாம் ஓல்டு மிஷின் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லை. அங்கே இருக்கிறது சிஎன்சி வந்து கட்டிங் மிஷின், சிஎன்சி மிஷின். இதெல்லாம் கட்டிங் வந்து ஸ்லாப் வந்து சின்ன சின்ன ஸ்லாப்பாக கட் பண்ணுறதுக்கு மிஷின் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கட் பண்ண ஸ்லாப்லாம் இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ வாட்சிங்.